Hey guys, so இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா எப்படி நம்ம ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸை ஒரு டீப் லேர்னிங் மாடலா ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதை ட்ரெயின் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து PyTorch தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜூபிட்டரில் போய்ட்டு நான் வந்து நியூ நோட்புக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா கர்னல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்தீங்கன்னா வந்து டார்ச் லைப்ரரி தான் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டார்ச்சோட வெர்ஷன் நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு torch.double_version கொடுத்தீங்கன்னா உங்களோட டார்ச்சோட வெர்ஷன் தெரிஞ்சிடும். நான் பார்த்தீங்கன்னா வந்து 2.7.1 ப்ளஸ் கூட வந்து யூஸ் பண்ணுறேன், கூட 118. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எண்ணெய் வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த டார்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்ணெய் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் எப்படி ஒரு டென்சர்ஃப்ளோ படிக்கும்போது கெராஸ் எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி வந்து இந்த டார்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து என்என் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த என்என்ல தான் வந்து எல்லா வந்து லேயர்ஸுமே வந்து ஒரு பேக்கேஜாக வந்து இதுக்குள்ளார கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்டிமைசர் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் நான் வந்து டேட்டா செட்ஸ்க்காக நான் வந்து டார்ச் விஷன் ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டார்ச் விஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா செட்ஸ் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். பட் ஆனால் வந்து டேட்டா செட்ஸும் ட்ரான்ஸ்ஃபார்மாக வந்து புதுசாக வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இந்த டேட்டா செட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்ட் டேட்டா செட் அப்படின்னு ஒரு டேட்டா செட் இருக்குது. ஸோ இந்த மினிஸ்ட் டேட்டா செட்னா ஒன்றும் இல்லை, ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட் டேட்டா செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலைஸ் பண்ணுறதோ இல்லை டென்சர் ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றுறதோ அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா task.utils.dataவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து DataLoader வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த DataLoader பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறோன்னா இந்த DataLoaderலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டேட்டாஸுமே வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அப்போ தான் அந்த ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட இம்போர்ட்டேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, இதை தான் நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவல்ஸ் transforms.compose ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் transforms.toTensor. ஸோ இந்த 2Tensor என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே டென்சர் ஃபார்மேட்டில் வந்து மாற்றிக்கும். லைக் வந்து இது எல்லாமே அரேஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து அதை வந்து டென்சர் ஃபார்மேட்டில் மாற்றும் போது அது வந்து ஈஸியாக வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வந்து transforms.normalize. ஸோ இந்த transform.normalize என்ன பண்ணுன்னா 0.5 இருந்து இன்னொரு 0.5க்கு வந்து மைனஸ் பண்ணும். இதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேல்யூஸுமே வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிடும். ஸோ தட்ஸ் ஆல் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டென்சராக மாற்றுறோம். அண்ட் தென் அதே அந்த டென்சரை நார்மலைஸ் பண்ணுறோம். எப்படின்னா 0.5லேருந்து 0.5 வரைக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா செட்டை வந்து லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயின் டேட்டா. ஸோ ட்ரெயின் டேட்டாவுக்கு வந்து Datasets.MNIST. ஸோ அண்ட் தென் நான் வந்து ரூட் ஈக்குவல்ஸ் எனக்கு வந்து டேட்டா தான் வேணும். ஸோ அப்போ வந்து டேட்டா. ஓகே, அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் ஈக்குவல்ஸ் ட்ரூ அண்ட் டவுன்லோட் ஈக்குவல்ஸ் ட்ரூ. ஸோ எல்லாமே வந்து பேராமீட்டர்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருந்தது பாஸ் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட ட்ரெயின் டேட்டா முடிஞ்சிச்சு. அண்ட் தென் டெஸ்ட் டேட்டாவுக்கு இதே மாதிரி பண்ணணும். Datasets.MNIST இது எல்லாமே கேபிட்டலில் இருக்கணும். root equals data and then train பார்த்தீங்கன்னா வந்து false, ஏன்னா இது வந்து டெஸ்ட் டேட்டா. ஸோ அதனால் train equals false அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ and then download equals true and then transform சேம் transform வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டெஸ்ட் டேட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெயின் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டா வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து DataLoader அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த DataLoader எது கிரியேட் பண்ணுறோன்னா பேட்ச் பை பேட்சாக வந்து ஒரு டேட்டாஸ் வந்து பிரித்து வச்சிக்கும். ஸோ தட் ஒரு மாடல் வந்து ட்ரெயின் ஆகும்போது அது ஒரு பேட்ச் பை பேட்சாக வந்து ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் லோடர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் DataLoader ஆல்ரெடி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதை வந்து ஃபங்க்ஷனாக கால் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரெயின் டேட்டா பேட்ச் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 32 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் இதை வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஓகே, அண்ட் தென் டெஸ்ட் லோடரில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் நம்ம வந்து டெஸ்ட் டேட்டா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேட்ச் சைஸ் வந்து சேம்
32% சாரி 32 வச்சுக்கிறேன், 32 இமேஜஸ். அண்ட் தென் ஷஃபிள் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து டெஸ்ட் டேட்டாவில் வந்து ஷஃபிள் வேணாம், ஸோ ஃபால்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளோட டேட்டா லோடர் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மாடலுக்கு தேவையான டேட்டா வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபார்மேட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாடல் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். லைக் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மாடல் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கிளாஸ்னு ஒரு கிளாஸ் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அதுக்கு சிம்பிளாக ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், சிம்பிள் மாடல் அப்படின்னு. ஸோ இந்த சிம்பிள் மாடலில் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது இங்கே காலன் வச்சிரும். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு மாடலை வந்து நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த NN அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த NN டாட் மாடல் அப்படின்னு நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறப்போ இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம், இனைட். ஸோ செல்ஃப் வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேரண்ட்டோட இனைட்டையும் நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ அதனால் வந்து சூப்பர் டாட் இனைட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிள் நேம் தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் லேயர். ஓகே, செல்ஃப் டாட் எஃப்சி அப்படின்னு. ஓகே, ஸோ n1 டாட் லீனியர். ஸோ இந்த n1 டாட் லீனியர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென்ஸ் லேயர் மாதிரி. நீங்கள் டென்சர்ஃப்ளோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து டென்சர்ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து nn டாட் லீனியர் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான் கொடுக்குறேன், ஸோ டெமோ பர்பஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபார்வர்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாடல்ஸ் வந்து எல்லா டேட்டா ஒவ்வொரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு பாஸ் பண்ணணும் அந்த டேட்டாவை. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்வர்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்புட்டை வாங்கி அவுட்புட் நெக்ஸ்ட் லேயருக்கு பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் டாட் வியூ அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டு எக்ஸ் டாட் சைஸ். ஸோ இந்த ரீஷேப் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக் ஈக்குவல் செல்ஃப் டாட் இங்கே பாஸ் பண்ண இல்லையா, இந்த க்ரியேட் பண்ண இல்லையா, ஸோ செல்ஃப் டாட் எஃப்சியை பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் எக்ஸ். ஸோ அவ்வளோதான் நம்ம மாடல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மாடல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணுறதுக்காக நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சிம்பிள் மாடல் நம்மளோட லீனியர் பார்த்தீங்கன்னா இன் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 784 அண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10. ஓகே, அண்ட் பயாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாடல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட்டரியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிரிட்டரியன்னா ஒன்றும் இல்லை, லாஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரிட்டரியன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஆப்டிமைசர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆப்டிம் டாட் நான் வந்து கிரேடியன்ட் டிசைன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும், மாடல் டாட் பேராமீட்டர்ஸ். அண்ட் தென் லேர்னிங் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 0.001 அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன், நம்மளோட மாடல், அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா லாஸ், அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசர், இது மூணுமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனிங் லூப் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து மாடல் டாட் ட்ரெயின் ஆர் மாடல் டாட் ஃபிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபிட் ஆகிடும். பட் நீங்கள் டார்ச் யூஸ் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரைனிங் லூப்பில் ஃபஸ்ட்டு எப்போச்சஸ் வந்து ஹைட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து மாடல் டாட் ட்ரெயின் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த மாடல் கிட்ட சொல்ல போகிறோம் இப்போ வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணும்போதும் ஆர் டெஸ்ட் பண்ணும்போதும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் லாஸ், சரி டோட்டல் லாஸ். இந்த டோட்டல் லாஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் லாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பேட்ச் பை பேட்சாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈச் பேட்சை நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போதும் இமேஜஸ் இருக்கும், அண்ட் தென் லேபிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அங்கே கொடுத்தோம் இல்லையா ட்ரெயின் லோடர், அதுதான் அங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமைசரோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 0வாக வச்சுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. அதான் வந்து 0 கிரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எல்லா இதுலையும் பண்ணுறது அவுட்புட்ஸ் ஈக்குவல்ஸ் மாடல் வந்து இமேஜஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் இதுக்கான லாஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து கிரிட்டரியனில் போய்ட்டு அவுட்புட்டையும் லேபிள்ஸையும் வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸை வந்து நம்ம வந்து கிரேட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த வெயிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஆப்டிமைசர் டாட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ அண்ட் தென் இந்த எல்லா லாஸஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் அவ்வளோதான். நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்து எப்போச்
அண்ட் தென் எப்போச் +1. இது ஒரு ஃபார்மேட்டாக நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இந்த டோட்டல் லாஸையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ரேஞ்சுன்னு கொடுத்துங்க. ஓகே, நம்ம மாடல் வந்து இப்போ ட்ரெயின் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாஸஸ் பார்த்தீங்கன்னா 945.8 வந்திருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ செகண்ட் எப்போச்சில் பார்த்தீங்கன்னா வந்து 652. ஓகே, குறைஞ்சிருக்கு. ஓகே, 607 வந்திருக்கு. ஓகே, தேர்ட் எப்போச்சில். ஓகே, நம்ம 5 எப்போச் வந்துச்சு. அந்த 568.6 வந்திருக்கு. ஓகே, ஸோ ஓவரால் நம்ம லாஸ் வந்து தெரியுது. ஓகே,